3 காம கொடூரன்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனை அன்கான்சியஸ் இல்லாம ஆக்கிட்டு காருக்குள்ள இருந்த அந்த பொண்ணை இழுத்துட்டு போய், அதாவது காருக்கும் அந்த ஒரு பெரிய காட்டுக்குள்ள அவங்க இருந்திருக்காங்க. அந்த கார் நிக்கிற 100 மீட்டர் தூரத்துல அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் பாலியலுக்கு உட்கொள்ளாக்கி இருக்காங்க. அந்த பையனுக்கு திடீர்னு கான்சியஸ் வந்து 11:20க்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. 11:35க்கு வந்து போலீஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. போலீஸும் வந்து பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. என்ன நடந்துச்சு இடத்துல எல்லாமே கேட்டுட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த பொண்ணு வந்து கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா 100 போலீஸ் இறங்கி ஒவ்வொரு இடத்துலயுமே இன்ச் பை இன்ச்சா சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணும்போது கடைசியா ஒரு செவருக்கு பின்னாடி அந்த பொண்ணு உடனடியா போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பொண்ணை மீட்டு என்னென்னலாம் சேஃப்டி செக்யூர் அந்த பொண்ணுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அந்த பையனையும் அந்த பொண்ணையும் அட்மிட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல இப்படி தைரியமா இப்படி ஒரு இடத்துல பண்ணி தூக்கி போட்டுட்டு போன அந்த 3 பேரையுமே போலீஸ் வந்து வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இந்த சம்பவம் நடந்த உடனடியா பல இடங்கள்ல இருந்து பல கண்டனங்கள், நிறைய அரசியல்வாதிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு என்பதற்கு மற்றும் ஒரு சாட்சி கோவை சம்பவம் என தாவேக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நம்முடைய கலாச்சாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ அந்த கல்லூரிக்கு பிள்ளைகள் அனுப்பின பெற்றோர்கள் மனநிலை என்ன, அதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு. கடும் சட்டங்களை வைத்து இதை தடுக்கப்படுது, கடும் சட்டங்கள் இதுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி குற்றங்கள் நடாது. எல்லாம் தொடர்ச்சியாக நடக்குது பாருங்க, அங்கங்கே கேள்விப்பட்டுட்டே இருக்கு. இதே தான் பொள்ளாச்சியில் நடந்தது. எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாத ஒரு கொடூரம், அதுவும் நம்முடைய கொங்குமணிலே நடந்திருக்கிறது என்பது தாங்க முடியாத வேதனையை தருகிறது. எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடக்கலாம்? ஒரு பொண்ணு வந்து 10 மணிக்கு மேல வெளியே போக கூடாதா? இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் நடக்குதுன்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள யார் இதை பண்ணாங்களோ 3 பேத்தையுமே கண்டுபிடிச்சாங்க. இவ்வளவு கேவலமான விஷயம் பண்ணாங்கல்ல அந்த 3 பேரு. அந்த 3 பேரை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். போலீஸ் வந்து இவங்களை பிடிக்க வரும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, போலீஸே வந்து அட்டாக் பண்ண பார்த்திருக்காங்க. கையில அந்த ஆயுதத்தை வச்சு தாக்கியிருக்காங்க. அப்போ என்ன இருக்குன்னா, போலீஸ் வந்து அவங்களோட சேஃப்டிக்காக அவங்க வந்து 3 பேத்தையுமே காலில் வந்து கன் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுல 2 பேருக்கு காலில் 2 இடத்துல கன் ஷூட் பட்டிருக்கு, ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு இடத்துல பட்டிருக்கு. கூட வந்த போலீஸ்க்கு அடியும் பட்டிருக்கு கையில. அவர் பேர் வந்து சந்திரசேகர்.